நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தினுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல எனக்கு அநேக ஊழியர்கள் ஃபோன் பண்ணியிருந்தார்கள். நானும் அநேகரோடு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படி பேசின ஒருவர் என்னிடத்தில் 2 கேள்விகளை கேட்டார். ஒரு ஊழியக்காரர் இந்த கேள்வி என்னிடத்தில் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம் வசனம் என்ன என்று கேட்டார் முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசனங்கள் என்ன என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார். ஒருவேளை புதிய வருஷத்தில் என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் புது வருடத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன, புது வருடத்திற்கான தீர்க்க தரிசனம் என்ன என்று சொல்லி கேட்டார். நான் அவருக்கு பொதுவாக வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை கணக்கு போட்டு சொல்லுகிறவர்கள் வித்தியாசமான எண்ணிக்கையில் சொல்லுகிறார்கள். சிலர் 8250 தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலர் 30,000க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டு, நான் அவருக்கு சொன்ன காரியம், நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனும் அல்ல. மாறாக எனக்கு தெரிந்தது எல்லாம் தேவனுடைய வார்த்தையும் அதை கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்பது மாத்திரம்தான் என்றேன். அவருக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லி புரிந்து விட்டார். எனவே அவர் நன்றி ஐயா என்று சொல்லி போனை வைத்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த நாளிலும் கூட வருடத்தின் முதல் ஆராதனை என்று இருப்பதால் புது வருட ஆராதனையை தவறவிட்டவர்கள் அல்லது அந்த நாளிலே வாக்குத்தத்த வசனத்தை பெறாதவர்கள் இன்று அதை எப்படியாவது கண்டிப்பாக பெற வேண்டும் என்று வந்திருப்பார்கள். எனவே இந்த நாளிலும் கூட பெரும்பாலான சபைகளில் ஆராதனை நிரம்பி வழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் கேட்ட பொழுது நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் வேதாகமத்தின் தேவன் யார், அவர் யாருக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், அவர் எதற்காக வாக்குத்தத்தம் தருகிறார், அவர் எவ்வாறு அதை நிறைவேற்றுகிறார், எப்பொழுது நிறைவேற்றுகிறார் போன்ற அநேக காரியங்களை தெரியாதவர்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் நாடி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை யாருக்கு கொடுக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளின் செய்திக்காக இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், இதில் 10 to 15 வசனங்களை இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கும் என்றால் இதை எடுத்து திறந்து வைத்து கொள்ளுங்கள். இது பழைய ஏற்பாட்டில் மிகவும் அருமையான ஒரு பகுதி, மிகவும் நான் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் இந்த பகுதியை நான் ஆதியாகமத்தில் படிப்பேன். ஏனென்று சொன்னால், ஒரு வெறுமையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்பதுதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சரி, யாக்கோபு என்ற மனிதனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து இதிலே பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பகுதியினுடைய வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய வரலாற்று பின்னணி என்னவென்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அதாவது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் சுதந்திரத்தை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை, மற்ற ஆசீர்வாதங்களை, ஏசாவிற்கு போய் சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை யாக்கோபு தந்திரமாக அதை ஏமாற்றி பெற்று கொண்டான்.
அப்படி பெற்றுக்கொண்டபடியினாலே அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் இடையிலே பகை உண்டாயிற்று. ஏசா பழி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே இருந்து தப்பித்து கொள்வதற்காக அவன் இங்கே ஒரு பிரயாணம் செய்கிறான். இந்த பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் அல்ல, ஒரு மிகவும் கடினமான ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு, ஊரை விட்டு, உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு, முன்பின் தெரியாத, இதற்கு முன்பு அவன் பார்த்திராத ஒரு ஊருக்கு போகிறான். ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையின் பிரயாணத்தை இந்த இடத்திலே யாக்கோபு செய்கிறான் என்று சொல்லி தான் நாம் சொல்ல வேண்டும். இது ஒரு நீண்ட தூர பிரயாணம். அதாவது நீங்கள் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். இந்த பெயர்சபா என்பது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்பொழுது அவன் போகக்கூடிய இடமானது ஆரான் என்று சொல்லுகிற பொழுது, அது அவனுடைய தாயினுடைய பூர்வீக வீடு. இப்பொழுது தாய் மாமனுடைய வீடாகிய லாபானுடைய வீட்டிற்கு போகிறான். அங்கே வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகிறான். இதற்கு முன் யாக்கோபு அங்கே போனதில்லை. அங்கே எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும், அங்கே எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் என்று சொல்லி எதுவுமே தெரியாது. ஒரு நிச்சயமற்ற ஒரு பிரயாணம், ஒரு நீண்ட பிரயாணம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், தோராயமாக பெயர்சபாவிற்கும் ஆரானுக்கும் கணக்கிட்டு போட்டு பார்த்தால் ஒரு 5250 மைல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிலோமீட்டர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 5250 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து போவது என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை. நம்மால் யோசித்து பார்க்கவே முடியாது. எத்தனை நாள் நடந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எவ்வளவு இரவுகள் எங்கேயெல்லாம் தங்கினான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு நீண்ட பிரயாணமாக நான் பார்க்கிறேன். ஒரு நீண்ட தூர பிரயாணமாக நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, தனிமையான பிரயாணம். இந்த இடத்துல யாக்கோபு 20 வயது உடையவனாக இருந்திருக்க வேண்டும். மிகவும் உடைந்த வேதனையுடன் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாலிபனாக இந்த இடத்திலே நான் யாக்கோபை பார்க்கிறேன். எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் கிடையாது. திரும்பி சொந்த ஊருக்கு வருவேன் என்ற நிச்சயம் கிடையாது. திரும்பி தாய் தகப்பனை பார்ப்போம் என்ற ஒரு நிச்சயம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் யாக்கோபு அதிகமாய் அறியப்படாதவன். ஆக தனிமையிலே நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறவன். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியை நீங்கள் அடுத்து படித்து பார்க்கிற பொழுது, அவன் இப்படி பிரயாணம் செய்கிற பொழுது ஒரு இடத்திலே வந்து, அதாவது பிரயாணத்தின் பாதையில் ஒரு இடத்திலே வந்து 11வது வசனம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இதை நான் கற்பனை செய்து பார்க்கிற பொழுது, ஒருவேளை யாக்கோபு உடுத்தியிருந்த ஆடையை தவிர அவனிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வழிப்பிரயாணத்திற்கு யூதருடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாக கையில் ஒரு தடி இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரமே யாக்கோபுடைய கையில் இருந்திருக்க வேண்டும். ஆக 20 வயது பையன், தனிமையான பிரயாணம், நிச்சயமற்ற பிரயாணம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு உறுதியாய் சொல்ல முடியாத ஒரு பிரயாணம், மிகவும் சோர்வான, உடைந்து போன ஒரு பிரயாணத்தை, எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான உறுதியற்ற ஒரு நிலையில் இந்த இடத்துல யாக்கோபை நாம் பார்க்கிறோம். ஒரு கல்லை எடுத்து நாம் தலையணையாக வைத்து தூங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். குறைந்தபட்சம் நாம் 2 கைகளை மடித்து தலைக்கு கீழே வைத்து ஒன்றுமில்லை என்றால் தூங்கி விடுவோம். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு அங்கே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்கு கீழாக வைத்து ஒரு மலையிலே தங்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் யாக்கோபை பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல யாக்கோபு
ஒரு அதிகமாய் அறியப்படாத மனுஷன். ஆனால் நீங்கள் வேதாகமத்தை படித்து பார்ப்பீர் என்றால், இந்த யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான பிரபலமான ஒரு மனிதனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 360 முறை யாக்கோபனுடைய பெயர் பழைய ஏற்பாட்டிலே வருகிறது என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே இவனுடைய பிள்ளைகள் தான், இவனுடைய சந்ததியினர் தான் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமாக மாறுகிறார்கள். 20 ஆண்டுகள் கழித்து இவன் திரும்ப வருகிறான். வருகிற வழியிலே கர்த்தரை சந்தித்து கர்த்தரோடு அவன் போராடுகிறான். இரவு முழுவதும் போராடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய பெயர் யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றப்படுவதை நாம் அறிவோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காலகட்டத்திலே அறியப்படாத ஒரு மனுஷன், இந்த காலகட்டத்திலே யாக்கோபு என்ற ஒரு மனிதன் அறியப்படாத ஒரு மனிதன். ஆக இந்த காரியம் எதை குறித்து வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த புதிய வருஷத்தில் முதல் வாரத்தில் நான் எதற்காக இந்த பகுதியிலிருந்து பேச விரும்புகிறேன் என்று சொன்னால், நம்மில் அநேகருடைய புதிய வருடம் ஒருவேளை அநேகர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அநேகர் தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். இன்னும் அநேகருடைய வீடுகளிலே வாக்குத்தத்த அட்டை வந்திருக்கும், வாக்குத்தத்த வசனங்கள் வந்திருக்கும், வாக்குத்தத்தங்களை உடைய காலண்டர் வந்திருக்கும். இன்னும் ஒரு சில சபைகளிலே இந்த கடந்த 2-3 வாரமாக இது ஒரு பெரிய வியாபாரமாகவே நடந்திருக்கும். வாக்குத்தத்த காலண்டர், வாக்குத்தத்த வசனம் அட்டை போன்ற காரியங்கள். இதை நினைக்கிற பொழுது எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது நானும் என் மனைவியும் ஒரு மாலை வேளையில் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாய் ஜனவரி முதல் வாரத்தில் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், அவர்கள் அழைத்திருந்தார்கள். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அந்த வீடு முழுவதும் அநேக வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள், அந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனங்கள் இருந்தது. பல சபைகளிலிருந்து அந்த வீட்டிற்கு கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த வீட்டின் மக்கள் பல சபைகளுக்கு போகக்கூடிய அனுபவம் உடையவர்கள். பல ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த வீடு முழுவதும் அந்த வகையில் வாக்குத்தத்த அட்டைகள், வசனங்கள் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாயிருப்பாய் போன்ற வசனங்கள் அந்த வீட்டிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர், அதாவது தகப்பனும் தாயும் பல வருஷங்களாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஒரு வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறாள். மகளும் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறாள். தகப்பனும் தாயும் கூட வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளியே சொல்ல முடியாத பல குறைகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வசனம் என்ன வசனம் கொடுக்கப்பட்டது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான தோட்டத்தை போல் இருப்பாய், நீ குறைவின்றி இருப்பாய். இன்றைக்கு இப்படியாப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை அதிகமாய் தேடி நாடி போகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அது நிமித்தமாக இது ஒரு வியாபாரமாகவே இன்றைக்கு திருச்சபையிலே மாறி இருக்கிறது. மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இங்கே புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இதே போல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல சூழ்நிலைக்குள்ளாக, யாக்கோபை போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இந்த வருஷம் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எந்த மனிதனாலும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த வருஷத்தில் இந்த மாதம் இப்படி நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நான் 2 தினங்களுக்கு முன்பு யூடியூப்பில் ஒரு சின்ன குறும்படம் பார்த்தேன். அதாவது 2025 தமிழ் திரையுலகில் யாரெல்லாம் இறந்து போனார்கள் என்று சொல்லி ஒரு சின்ன தொகுப்பு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சிலர் வயது சென்று இறந்து போனார்கள். ஆனால் ஒரு சிலர்
கொஞ்சம் வயசில் இறந்து போனார்கள். அவர்களுக்கு மரணம் வரும் என்று யாருமே நினைத்து கூட மாட்டார்கள். மரணம் வந்தது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு யூடியூப்பின் மூலமாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு பிரபலமான நரம்பியல் டாக்டர், நரம்பு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர், பிரபலமான டாக்டர் 52 வயதில் ஆஸ்பத்திரிக்கு டியூட்டிக்காக, வேலைக்காக, பணிக்காக கடந்து போகிற பொழுது வீட்டு வாசலில் ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்து இறந்து போனார் என்று சொல்லி, போன வாரம் தான் அவருக்கு வழக்கமாக எடுக்கக்கூடிய எல்லா மருத்துவ பரிசோதனையும் செய்திருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக வந்தது. ஒரு குறைவில்லை. எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவருக்கு சுகர் கிடையாது, அவருக்கு ப்ரெஷர் கிடையாது, அதாவது சர்க்கரை வியாதி கிடையாது, இரத்த கொதிப்பு கிடையாது. நல்ல உணவு பழக்க வழக்கத்தை உடையவர், உடற்பயிற்சி செய்யக்கூடியவர், நடைப்பயிற்சி செய்யக்கூடியவர், தன்னுடைய உடலை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் 52 வயதில் ஒரு மருத்துவர், சிறந்த மருத்துவர், வாசற்படியில், வீட்டு வாசற்படியில் விழுந்து 31ஆம் தேதி இறந்து போனார் என்ற ஒரு செய்தியை ஒரு ஊழியக்காரர் என்னை கண்டிப்பிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 2026 என்று சொல்லக்கூடிய வருஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எவராலும் சொல்ல முடியாது. எந்த ஊழியக்காரனாலும் சொல்ல முடியாது. எந்த தீர்க்கதரிசியாலும் சொல்ல முடியாது. ஒருவேளை அதை நம்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து அறிந்து அதை பிடித்து கொண்டு இந்த வருஷத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். சரி, ஆக 5250 கிலோமீட்டர் அல்லது கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை தேடி பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாலிபனாக யாக்கோபை இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதுதான் யாக்கோபனுடைய ஒரு காரியம். இப்பொழுது இந்த சூழ்நிலையில், அதாவது நிச்சயமற்ற தனிமையிலே நீண்ட தூரம் சோர்வோடு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாலிபனோடு கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார், கர்த்தர் அவனுக்கு எப்படி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், எந்த விதமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார், இந்த வாக்கு தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறிற்று, எப்படி நிறைவேறிற்று என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க விரும்புகிற காரியம். சரி, கர்த்தர் யாக்கோவோடு பேசுகிறார். வேதாகமத்திலே யாரெல்லாம் கர்த்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததோ, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் என்கவுண்டர் வித் காட் என்று சொல்லி, யாரெல்லாம் கர்த்தரை சந்திக்க வாய்ப்பு பெற்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் வந்தது. உதாரணத்திற்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே முட்செடியில் கர்த்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்பு மோசேனுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாளிலே தேவாலயத்திலே கர்த்தரை சந்திக்கக்கூடிய, கர்த்தருடைய பிரசன்னத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைத்தது. அந்த தீர்க்க தரிசனத்திற்கு பிறகு ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை வல்லமையாய் பரிபூர்ணமாய் ஒரு மாற்றத்தை நோக்கி போனது என்று சொல்லி நிச்சயமாக சொல்லலாம். ஒருவேளை புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது தமஸ்கு பட்டணத்துக்கு போகின்ற வழியில் பவுல், அதாவது சவுலாய் இருந்த மனிதன் சந்தித்த பிறகு பவுலாக மாற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு மாபெரும் பெரிய மனிதனாக, கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறோம். 13 நிருபங்களை எழுதி 3 சுவிசேஷ பிரயாணங்கள் செய்து பல கண்டங்களுக்கு கடந்து போய், ஆசியா, ஐரோப்பா போன்ற கண்டங்களுக்கு கடந்து போய் சபைகளை ஸ்தாபித்து அநேக ஊழியர்களை உருவாக்கி நிருபங்களை எழுதி இரத்த சாட்சியாக மரித்து போன ஒரு மாபெரும் மனிதனாக நாம் பவுலை பார்க்கிறோம். ஆக யாரெல்லாம் கர்த்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்ததோ அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் கடந்து வந்தது. அதாவது அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக அவர்கள் மாறினார்கள். சரி, இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். அவன் வெறுங்கையனாக, தலையின் கீழ்
வைத்து படுப்பதற்கு எதுவும் இல்லாமல் அந்த இடத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் தலையின் கீழே வைத்து படுத்து நித்திரை செய்கிற பொழுது அங்கே கர்த்தர் வருகிறார். வெறுங்கையோடு தனிமையில் நிச்சயமற்ற அறியப்படாத ஒரு மனிதனாய் இருக்கக்கூடிய இந்த மனிதனை தேடி கர்த்தர் வருகிறார். அங்கே கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். 12-13 வசனத்தை வாசித்து பாருங்கள். 13வது வசனத்தில் கர்த்தர் யாக்கோபிற்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கிறோம், உத்தரவாதங்களை பார்க்கிறோம். 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். முதலாவது கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் யாக்கோபிற்கு? யாக்கோபே, நான் நித்தியமானவர், வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கிற நான் நித்தியமானவர். ஆபிரகாம் மரித்து போனார். உன் தகப்பனாகிய ஈசாக்கு இன்னும் சில ஆண்டுகளில் மரித்து போகலாம். ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு காலம் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் நான் ஆரம்ப முடிவும் இல்லாத தேவன், நான் நித்தியமானவர். அந்த நித்தியமான கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் என்று முதலாவதாக சொல்லுகிறார். அடுத்து, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இதை யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. என்னவென்றால், ஒரு மலையில் வெறுங்கையனாக 20 வயது வாலிபனாக, எதுவுமே தெரியாதவனாக, நிச்சயமற்ற ஒருவனாக, ஒரு வாழ்க்கையை தேடி போகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். நீ படுத்து கொண்டிருக்கிற இந்த பூமி உனக்கு சொந்தமாக மாறும். ஒருவேளை இப்படி உலக பிரகாரம் மனிதர்கள் யாராவது சொல்வார்கள் என்றால் நாம் எப்படி நம்ப முடியும்? நாம் எப்படி நம்ப முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் 2 வாலிப பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு சில ஆலோசனை சொல்லும்படியாய் போயிருந்தேன். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். அந்த பிள்ளைகளிடத்தில் பேசுகிற பொழுது நான் சொன்ன காரியம், இதே பெங்களூர் பட்டணத்திற்கு நான் வெறும் கையாக கடந்து வந்தேன். எதுவுமே இல்லாமல், என்னிடத்தில் எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு யாக்கோவை போல கடந்து வந்தேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற குடும்பம், பிள்ளைகள், மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அந்த வாலிப பிள்ளைகளிடத்தில் பேசினேன். ஒருவேளை 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் திருமணம் செய்த காலத்தில், எனக்கு திருமணமாய் 41 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவேளை நான் திருமணம் செய்த காலத்தில் யாராவது எனக்கு இப்படி சொல்லியிருப்பார்கள் என்றால், உனக்கு இத்தனை பிள்ளைகள் பிறக்கும், அவர்கள் எல்லாம் இப்படி படிப்பார்கள், இப்படி சம்பாதிப்பார்கள், இந்தந்த இடங்களுக்கு போவார்கள், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்று யாராவது அன்றைக்கு எனக்கு சொல்லியிருப்பார்கள் என்றால் அதை என்னால் நம்ப முடியாது. ஏனென்றால் நம்புவதற்கான சூழ்நிலை இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கே எனக்கு வழி இல்லாமல் நான் பெங்களூர் பட்டணத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கடந்து போவதே எனக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் யாராவது சொல்லியிருப்பார்கள் என்றால் என்னால் நம்ப முடியாது. நம்புவதற்கு ஏதுவாக எதுவுமே கிடையாது. அதே போல தான் இங்கே யாக்கோவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்து இருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அடுத்து அவர் சொல்லுகிற காரியம், உன் சந்ததி பழுகி பெருகும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை மீண்டும் அழைத்து வருவேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவேன். ஏறக்குறைய நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று ஒரு 8, 9 விதமான காரியங்களை கர்த்தர் இங்கே யாக்கோபுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். இங்கே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எதுவுமே நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் யாக்கோபினிடத்தில் இல்லை. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு எதிர்காலமே தெரியாது, சந்ததி எங்கே இருந்து வரப்போகிறது. அப்படித்தான் அவன் சிந்தித்திருப்பான். உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். வம்சம் எங்கே இருந்து வரப்போகிறது தெரியாது யாக்கோபிற்கு. ஆனால் நித்தியமான தேவன், வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் நித்தியமான தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒருவேளை வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால்,
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். 20 ஆண்டுகள் கழித்து வருகிற பொழுது யாக்கோபு திரளான ஜனத்துடன், திரளான ஐஸ்வர்யத்துடன், நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு பெரிய செல்வ செழிப்போடு அவன் மீண்டும் வருவதை பார்க்கிறோம். வெறுங்கையாய் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி போன ஒரு மனிதன், இருண்ட ஒரு பகுதியை நோக்கி போய் கொண்டிருந்த மனிதன். 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு கர்த்தரிடத்திலே சொல்லக்கூடிய காரியம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன், எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். வெறும் கையோடு நான் ஆற்றை கடந்து போனேன் கர்த்தாவே. இப்பொழுது இவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்கு எந்த விதத்திலும் நான் தகுதி உடையவன் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உயர்த்தப்பட்ட பிறகு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் தாழ்மை வருகிறது, எத்தனை பேர் உணர்ந்து பார்க்கிறார்கள். உயர்வு வந்தவுடனே பெரும்பாலானவர்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெருமை என்ற ஒரு வியாதி பிடித்திருக்கிறது. வாழ்க்கையில் உயர்வு வந்தவுடனே பெருமை. அவர்கள் வாழ்க்கை எங்கே இருந்து ஆரம்பித்தார்கள், இன்றைக்கு என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று எதையும் பற்றி கவலைப்படுவது கிடையாது. மற்றவர்களை துச்சமாக மதிப்பது பெருமை. யாக்கோபு சொல்லுகிறான், கர்த்தாவே நான் யார், இவ்வளவா என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் எம்மாத்திரம் கர்த்தாவே. நான் வெறுங்கையோடு வாழ்க்கையை தேடி போனேன். அன்றைக்கு மலையில் வெறுங்கையோடு படுத்திருந்தேன். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே வைத்து நான் படுத்திருந்தேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னோடு வந்து பேசினீர். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நிறைவேற்றினீர் என்று நன்றி உணர்வோடு தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பேசுவதை நாம் இந்த 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் என்ன, இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசனம் என்ன? வேதாகமம் முழுவதுமாக அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். நித்தியமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? நமக்கு 3 காரியங்களை இது போதிக்கிறது. முதலாவதாக, நம்முடைய இந்த புதிய ஆண்டின் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, வெறுமையாக இருந்தாலும் சரி, தனிமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நிச்சயமற்ற தன்மையுடன் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்க நிலையில் இருந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனால் மாற்ற முடியும், தேவனால் புதுப்பிக்க முடியும், தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். இதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் யார், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய குறைகள் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன், யாக்கோபு வஞ்சனை செய்கிறவன் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆமாம், பல இடங்களிலே யாக்கோபு சுயத்தை நம்பி வஞ்சனையினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனிதன், பெற்றுக்கொள்ள முயற்சி செய்த மனிதன். அந்த மனிதனிடத்தில் தான் இங்கே கர்த்தர் வந்து பேசுகிறார். ஆக நாம் என்ன பலவீனத்தோடு என்ன நிலையில் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அல்லது நமக்காக அவர் வைத்துள்ள திட்டங்களை நிறைவேற்றுவார். இந்த 3 உண்மைகளை வேதாகமம் இந்த பகுதியின் மூலமாய் நமக்கு போதிக்கிறது.
இந்த பகுதியின் மூலமாய் வேதாகமம் நமக்கு இந்த 3 உண்மைகளை போதிக்கிறது. எனவே இந்த புதிய வருஷத்திலே நாம் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் அடுத்த வாரம் ஜீவனோடு இருப்பேனோ எனக்கு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற உலகத்திலே நிச்சயமற்ற வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே மீதியான இந்த வருஷத்தினுடைய நாட்களை நாம் சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை முதலாவது நமக்கு சொல்லுகிற காரியம் தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தையும் ஆலோசனையும் நாம் தேட வேண்டும். யாக்கோபு தன்னுடைய பிரயாணத்துக்கு முன்பாக இந்த அதிகாரத்தின் முதல் ஆரம்பத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஈசாக்கினிடத்தில், அதாவது தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு தான் அவன் பிரயாணத்தை துவங்குகிறான். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் நமக்கு எப்பொழுது வேண்டும்? அதை நாம் தேட வேண்டும். 1. இரண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னமும் வாக்குத்தத்தமும் எவ்வளவு மேன்மையானது, அவசியமானது என்பதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு, தேவனுடைய பிரசன்னம் விலகி போகாதபடி அதை காத்துக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். 3. யாக்கோபிற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உடன்படிக்கையின் பிள்ளைகள். எனவேதான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசுகிற பொழுது அதைத்தான் சொன்னார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அப்படி என்று சொன்னால், உன் தகப்பனுக்கும் உன்னுடைய மூதாதையருக்கும் எனக்கும் உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். எனவே 3. நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆக இந்த 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் நாம் தேட வேண்டும். தேவனுடைய பிரசன்னமும் வாக்குத்தத்தம் எவ்வளவு மேன்மையானது, அவசியமானது என்பதை உணர வேண்டும். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த 3 காரியத்தை நாம் செய்கிற பொழுது, எப்படி யாக்கோபு 20 ஆண்டுகள் கழித்து, கர்த்தாவே, நான் ஆற்றை வெறும் கோலும் தடியுமாய் கடந்து போனேன், இவ்வளவு பெரிய திரளான பரிவாரங்களுக்கு என்னை நீர் ஆசீர்வாதத்தின் தலைவனாக அல்லது ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாற்றியிருக்கிறீர் என்று சொன்னானோ, அதே போல இந்த வருஷத்தை நிறைவு செய்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை, யாக்கோபை ஆசீர்வதித்ததைப் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவாராக, பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. May the Lord bless you. Amen. உன்னை காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். உன்னை காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்னும் இனிமேல் காத்திடுவார். காலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். காலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.